Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அதாவது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Preethi Trendy Plus இண்டக்ஷன் ஸ்டவ் தான் பார்க்க போறோம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுன்றது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்ப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது RHP தமிழ் சேனல். நான் உங்கள் ராம். இந்த பாக்ஸ் பார்க்கலாம். பாக்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்ம கேரி பண்ணுறதுக்கு உண்டான ஹேண்டில் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா பிராண்டு போட்டிருக்காங்க, பிரீத்தி இந்தியன் குக்குன்றது போட்டிருக்காங்க. மாடல் போட்டிருக்காங்க, ட்ரெண்டி ப்ளஸ் இண்டக்ஷன் குக் டாப்னு போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள ஸ்டவ் எப்படி இருக்கும்ன்ற மாடல் வந்து மேலேயே போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், எவர் கிரீன், அதாவது பொல்யூஷன் இல்லாது அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. 1 year வாரண்டி இருக்கு, லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ்னு வேறு போட்டிருக்காங்க அதில். ஓகே, இப்போ நம்ம இதை பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்றது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கிளாஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா இதெல்லாம் தெர்மாக்கோல்லாம் கொடுத்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. பேக்கிங் பொறுத்தவரை நல்லா பக்காவாக இருக்குது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா வந்து யூசர் மேனுவல் அண்டு என்னென்ன மாடல், இதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது, எந்தெந்த மாதிரியான இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வருதுன்றதை வந்து மேலே கேட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா அதில் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. 1 by 1 போட்டிருக்காங்க. அப்புறம் இதுவே தான் வாரண்டி கார்டும் கூட. ஓகே, இதையும் வர வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து இண்டக்ஷனை வெளில எடுத்தாச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே பிரீத்தி பிராண்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட மாடல் 20% போட்டிருக்காங்க. இதை வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுன்றது வந்து இதில் போட்டிருக்காங்க. இது சர்க்கிள் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து இது ஃபுல்லாக இது வரையும் வரும். இது இந்த அளவு தான் இருக்கும். நம்ம இது பவுலே ஒன்று வைக்கிறீங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளே அந்த பவுல் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற ஹீட்டில் இந்த பிளாஸ்டிக்லாம் சைடில் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த சர்க்கிள் மோஸ்ட்லி எல்லா இண்டக்ஷன்லையுமே இந்த சர்க்கிள் கொடுப்பாங்க. அது இப்போ உடனே டேமேஜ் ஆகாது, போக வந்து சைடில் இருக்கிற டேமேஜ் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சர்க்கிள்குள்ளேயே வச்சு யூஸ் பண்ண பாருங்கள். இதில் ஆப்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக தரல. பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, டைமர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து மேனுவலாக வந்து நீங்கள் இதில் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்தா, அதாவது மில்க் ஆர் டீ அதுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கிரேவிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரொட்டி அண்ட் தோசை அதுக்கு வந்து தனியாக வந்து அதுக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இட்லிக்கு தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நீங்கள் வேறு செப்பரேட்டாக டிஷ் எதனா செய்யணும்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சமைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 1600 watts வரையும் ஹீட்டு வரும் அப்படின்றது மாதிரி போட்டுருக்காங்க. அது வரையும் இதில் வந்து அதே மாதிரி 240 degree வரையும் ஹீட் ஆகும். டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 240 degree வரையும் இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து பவரில் போட்டு காமிச்சிடுறேன், எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க. இந்த இண்டக்ஷனை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற பவுல் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ரவுண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வச்சா நிற்காது, ஆடும். நம்ம யூஸ் பண்ணுற நேரத்தில் நமக்கு அது கரெக்டாக நிற்காது, ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அலுமினியம், காப்பர் பாட்டம் அந்த மாதிரி இப்போ பவுல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் பியூர் ஸ்டீல் ப்ராடக்ட் இதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. ரொம்ப மாதிரி இந்த ரவுண்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும். வச்சோடனே இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் பவுல் வச்சிங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இது ஹீட் ஆகுது. இப்போ நான் சும்மா உங்களுக்கு டெமோ பண்ணுறதுக்காக இதில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஹீட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து மேனுவல், இதில் நம்ம மேனுவல் வந்து இப்போ காஃபி அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகும். இது உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்றது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிலே செட் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகணும் அப்படின்றத வந்து அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க. கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 130. இதை நம்ம வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 220 டிகிரி செல்சியஸ் வரையும் அப்பாவும் 1300 watts வரையும் 1300 மேலே வந்து கொடுத்துருக்காங்க. 220 டிகிரி அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அப்பாய்க்கும். தோசாவுக்கு வந்து 120 வருது, அதையும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். தோசாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 200 வரையும் வருது. இப்போ ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் வந்து 240 டிகிரி செல்சியஸ் வரையும் வருது, அது வந்து 240 வரையும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு 220 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ஆகுது. இது இப்போ இதில் இருக்க ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை, நம்ம தனியாக செப்பரேட்டாக ஆப்ஷன் என்ன வைக்கணும்னா மேனுவலில் போயிட்டு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வெளில எங்கன்னா எமர்ஜென்சியாக போகிறீங்க, நீங்கள் டைமில் கூட செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இப்போ இதில் 30 minutes வச்சுருக்கு. இதை நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸும் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து பிராண்டடாக இருக்கிற மாதிரி வாங்க. ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு லோக்கல் பிராண்ட்லாம் நீங்கள் வாங்காதீங்க.
ஏன்னா வந்து இது வந்து எலக்ட்ரானிக் பொருள் எந்த நேரத்துக்கு எந்த மாதிரி ஆகுன்றது தெரியாது. அதனால் மோஸ்ட்லி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு பிராண்டட் ஐட்டமாக சூஸ் பண்ணுங்கள். காயில் இந்த பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்க காயில் வந்து காப்பர் காயில் கொடுப்பாங்க. நீங்கள் லோக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அலுமினியம் காயில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது லாங் லைஃப் வராது, இது ஓரளவுக்கு லாங் லைஃப் வரும். முடிஞ்ச வரையும் நீங்கள் பிராண்டடாக வாங்க பாருங்கள். கிச்சன் பொறுத்தவரையும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஏன் சொல்ல வரேன்னா வந்து நீங்கள் எங்கேயா டூர் போகிறீங்க, வெளில போகிறீங்கன்னா வந்து கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எங்கனாலும் ஒரு கேரி பேக் இருந்தால் போட்டு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போகிற இடத்துல கொஞ்சம் பவர் சப்ளை இருந்தால் போதும், அது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உடம்புல ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக போக நமக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாகிட்டே தான் இருக்கும், குறைய போகிறது கிடையாது. முடிஞ்ச வரையும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் தவிர்க்க பாருங்க. இன்னும் இப்போ சமைச்சிட்டே இருக்கீங்க, திடீர்னு கேஸ் காலி ஆகிடுச்சு, வெளில எங்கேயும் போய் வாங்க முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு மட்டும் இது யூஸ் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தவிருங்க. எமர்ஜென்சி பர்பஸ் வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பர்சனல் சஜஷன், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அன்பை பகிர்வோம், அன்பால் இணைவோம். டாடா பை பை.